உண்மையாகவே வேட்பாளர் முகம் யாருன்னு வாக்காளருக்கு தெரியல, வாக்காளர் யாருன்னு வேட்பாளருக்கு தெரியல. இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுகவை முற்றிலுமாக ஒழித்து விடுவதற்கு சில முயற்சியை செஞ்சு பார்க்கிறாங்க. திமுக இருக்கான்னு கேட்டா திமுகவுக்கு வழக்கு இருக்கு. திமுக என்பது ஒரு பெரிய ராணுவ கட்டமைப்பு. அதிமுக என்கிற கட்சியை அழித்து ஒழிக்கிற வேலையை மிக சிறப்பாக செய்துவிட்டார். மக்களே, வெல்கம் பேக் டு த மேன்வியூ சேனல். இன்னைக்கு நடக்கக்கூடிய அரசியல் சூழலை பற்றி பேசுறதுக்கு ராஜகம்பீரன் சார் வந்திருக்காங்க. சார் வணக்கம் சார். இன்றைக்கு அரசியல் ரொம்ப விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு. டிவிகேவும் சரி, டிஎம்கேவும் சரி. இப்போ போட்டிகள் டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் மட்டும்தானா? தாவேகா தமிழ்நாட்டினுடைய ஆட்சியை பிடித்ததற்கு பின்பு அதிமுக என்கிற கட்சியை அழித்து ஒழிக்கிற வேலையை மிக சிறப்பாக செய்துவிட்டார். பாஜகவிற்கு 10 ஆண்டு காலம் தேவைப்பட்டது அதிமுகவை உடைப்பது, சிதைப்பது, அந்த கட்சியை உருக்குலைப்பதற்கு. இவருக்கு 10 நாட்கள் கூட தேவைப்படலை. அவர் வெற்றி பெற்ற அடுத்த வினாடியிலிருந்து ஒரு பக்கம் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, பிசிகா எல்லாரோடையும் ஒரு மதச்சார்பற்ற கூட்டணி என்று சொல்லிக்கொண்டே அதிமுக எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் திசை திருப்புகிற வேலையை சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி என்று ஒரு பெரிய டீம் வச்சு அந்த கட்சியை ஏறத்தாழ உடைத்து விட்டார்கள். கட்சியை உடைச்சிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, இனிமேல் எங்களுக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. திமுகவை இன்றைக்கு உடைப்பது, இல்லாமல் செய்வது என்பது சாத்தியம் இல்லை. ஏன்னா அது ஒரு கட்டுக்கோப்பான கட்சி. திமுக என்பது ஒரு பெரிய இராணுவ கட்டமைப்பு மாதிரி. நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறவர்களை நீங்கள் விலை பேச முடியாது என்று சொல்வார்கள். காரணம் என்னென்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த மனிதர்களை மட்டுமே, போராளி குணம் கொண்டவர்களை மட்டுமே வைத்து தான் அவர்கள் அரசியல் செய்வார்களே தவிர போராடுறவனையெல்லாம் கட்சியில் சேர்க்க மாட்டாங்க. பனையூர் பங்களாவில் வச்சுக்கிட்டு எல்லாரையும் கும்பலாக சேர்க்குறாங்க, வாரச்சந்தையில் மாடு பிடிக்கிற மாதிரிலாம் வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்க குற்ற பின்னணி இருப்பவர்களை உறுப்பினர் அட்டை கூட கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரியே திமுகவிற்கென்று ஒரு கட்டுக்கோப்பான கட்சி அப்படின்னு ஒரு அதுக்குன்னு ஒரு இது இருக்குது, அடித்தளம் இருக்கிறது, கட்டமைப்பு இருக்கிறது. இப்போ திமுகவை பலம் இழக்க செய்ய வேண்டும். அவங்ககிட்ட இருந்த எல்லா கூட்டணியும் தன் பக்கம் ஈர்த்து கொண்டார்கள், வரவழைத்து கொண்டார்கள். இப்போ திமுக தனிமைப்பட்டு இருக்கிறது, தனிமரமாக இருக்கிறது. ஒரு சில கட்சிகள் இருக்கிறது, மனிதநேய மக்கள் கட்சி மாதிரி சில கட்சிகள் இருக்கிறது, தேமுதிக இருக்கிறது, இன்னும் சில கட்சிகள் இருக்கிறது, தமிழ் முன்னன்சாரி, கருணாஸ் மாதிரி கட்சிகள்லாம் இருக்கிறது. என்றாலும் ஒரு அதிகார மையத்தில் இருந்த கட்சி இன்றைக்கு எதிர்கட்சி ஆகிவிட்டார். இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுகவை முற்றிலுமாக ஒழித்து விடுவதற்கு சில முயற்சியை செஞ்சு பார்க்குறாங்க. அதில் முதன்மையான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க பாஜக பக்கம் போகிறாங்க. பாஜக பக்கம் போகலைன்னா ஈடியில் தூக்கிட்டு போயிடுவாங்க, அமலாக்கத்துறை விசாரணை வந்துடும், அவங்களுக்கு வேறு விதமான சிக்கல்கள் வந்துடும். அதனால் திமுகவிற்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய நெருக்கடி, திமுகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களில் பெரும் செல்வந்தர்களாக, தொழில் அதிபர்களாக, மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவர்களாக இருக்கக்கூடியவர்களை ஜெகத் ரட்சகன், KN நேரு, ஏவா வேலு, இந்த குறுநில மன்னர்களெல்லாம் கூண்டில் அடைச்சிருவாங்க பாஜகக்காரங்க, வழக்கு போட்டு உள்ளே தட்டிடுவாங்க. இப்போ தற்காத்து கொள்வதற்கு பாஜகவோடு ஒரு மென்மையான போக்கை, ஒரு சமரச போக்கை கையாண்டா தான் அவங்க தப்பிக்க முடியும். அப்போ நீங்கள் சொல்கிறது என்னென்னா டிவிகேக்கும் பாஜகவுக்கும் லிங்க் இருக்குங்கிறீங்க. நான் அப்படி யதார்த்தமாக சொல்லுகிற போது உங்களுக்கு அப்படி ஒரு புரிதல் வருகிறது என்றால், பாஜகவின் தாக்கம் இல்லாமல் யாருமே கட்சி நடத்த முடியாத ஒரு நிலைமை இப்போது உருவாகி இருக்கிறது. இவிஎம் மிஷினுக்குள்ள செட்டிங் பண்ணி தான் ஜெயிக்க வச்சாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு போயிட்டு இருக்கு. உண்மையாகவே வேட்பாளர் முகம் யாருன்னு வாக்காளருக்கு தெரியல, வாக்காளர் யாருன்னு வேட்பாளருக்கு தெரியல. தமிழ்நாடு முழுக்க சுற்றி வராத ஒருவர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராகிவிட்டார். எல்லா தொகுதிகளுக்கும் கூட செல்லவில்லை. கேட்டால் அவருக்கு பயங்கரமாக செல்வாக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் குளத்தூரில் போய் கேட்டு பார்த்தா, நாங்கள் ஓட்டு ஸ்டாலினுக்கு தாங்க போட்டோம்ங்கிறான் அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்கள். அந்த குளத்தூர் தொகுதியவே மிகப்பெரிய ஒரு நவீனமான ஒரு தொகுதியாக மாற்றுவதற்கு பல கட்டமைப்புகளை, வசதிகளை உருவாக்கி, அங்கே இருக்க பேருந்து நிலையத்தையெல்லாம் ஒரு குட்டி விமான நிலையம் போல் உருவாக்கி வைத்திருக்கிறாரு. ஏசியை போட்டு வச்சுருக்கிறாங்க, காத்திருப்பு நிலையங்களை, மீன் விற்பவனுக்கெல்லாம் அதற்கான நிலையங்களை உருவாக்கி எல்லா தொழில்களுக்கும் வளப்படுத்துகிற வேலையை குளத்தூர் தொகுதியில் செய்ததற்கு பின்பு அங்கு ஓட்டுகள் சூறையாடப்பட்டதில் இவிஎம்மில் கோளாறு இருக்குது, மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை ஹேக் செய்கிறார்கள், செட்டிங் செய்திருக்கிறார்கள், நீ சூரியனில் அமுக்குனா விசிலுக்கு போய் விழுகிற மாதிரி செட்டிங் பண்ணியிருக்காங்க,
விஎஸ் பாபுலாம் வந்து ஸ்டாலினை தோக்கடிக்கிறதுக்கான ஆளா என்று சில பேர் கேள்வி கேட்குறாங்க. இப்போ அப்துல் கலாமினுடைய அறிவியல் ஆலோசகராக இருந்த பொன்ராஜ் என்பவர்லாம் பகிரங்க குற்றச்சாட்டை சொல்கிறாரு. நீங்கள் நிரூபிக்க முடியாது, அறிவியல் மோசடி நடக்கிறது, இவிஎம்முக்குள்ளே ஒரு மோசடி நடக்கிறது, இது முழுக்க முழுக்க வந்து தவறான விஷயங்களில் தான் இவங்க தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க அவர்கள் விரும்புகிறவர்களை ஆட்சியிலே அமர்த்துகிறார்கள், அவர்கள் விரும்பாதவர்களை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறார்கள். இதுக்குள்ளே பெரிய செட்டிங் இருக்குது. இப்போ பிரசாந்த் கிஷோர் ஜெயிச்சிட்டாரு, அதுவும் ஒரு செட்டிங் தான், நீங்கள் வந்து இந்த எலெக்ஷன் அமைப்பை வந்து நம்பணும் என்பதற்காக செய்யப்பட்டது என்று பல கருத்து இருக்குது. இப்போ பாஜக லிங்க் இல்லாமல் தாவேகா இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறதான் கருத்தாக இருக்கிறது. திமுக இருக்கான்னு கேட்டால் திமுகவுக்கு வழக்கு இருக்கு. வழக்கு இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் வந்து அவர்களோடு கொஞ்சம் மென்மையான போக்கை கையாளுவதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை. அப்போ தமிழ்நாட்டினுடைய அரசியல் மட்டுமல்ல இந்தியாவினுடைய எல்லா அரசியலுக்குள்ளேயும் எல்லா சந்து பொந்துக்குள்ளேயும் பாஜகவின் ஊடுருவல் இருக்கிறது. சார், இப்போ வந்து இந்த பழனி நில மோசடி வழக்கில் வந்துட்டு அன்வர்தீன் அப்படிங்கிறவரை வந்து சிறையில் அடைச்சாங்க. அவரை வந்து உடல்நிலை குறைவாக வந்து அவர் வந்து இப்போ ஆஸ்பத்திரி கூட்டு போகிற இடத்துல வந்து அவர் வந்து மரணித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எப்பொழுதுமே மோசடி வழக்குகளிலே வந்து யாராவது ஒருவர் வந்து இறந்து போவது என்பது பல விசித்திரமான வழக்குகளில் இதுவும் ஒன்றும். நீங்கள் வந்து கொடநாடு எஸ்டேட்டு சம்மந்தப்பட்டதில் ஏறத்தாழ எல்லா சாட்சிகளுமே வந்து கிட்டத்தட்ட விபத்தில் இறந்தார்கள், பல விஷயங்கள் நடந்துச்சு. அப்போ எப்போவுமே அரசாங்கத்திற்கு எதிரான சாட்சியங்களாக இருக்கிறவர்கள், முக்கிய பிரமுகர்களாக இருக்கிறவர்கள், அவர்களுடைய மரணத்தில எல்லாம் மர்ம மரணமா என்கிற சந்தேகம் எப்பொழுதுமே வருகிறது. இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் ஒரு 4 பேர் வந்து இதில் இருக்காங்க. பர்டிகுலராக இவர் மட்டும் மரணிக்க காரணம் என்ன? இல்லை, அது ஒரு முழு விசாரணை வருகிற வரைக்கும் நம்ம முடிவு சொல்ல முடியாது. எப்பொழுதுமே வந்து இந்த மரணம் இயற்கையான மரணம் தானா, மர்ம மரணமா, சந்தேகத்துக்குரிய மரணமா என்பது விசாரணையினுடைய முடிவில் தான் தெரிய வரும். அதனால் ஒரு தனிநபர் மரணத்தை வைத்து இந்த வழக்கினுடைய போக்கு என்ன என்பதை நம்ம உடனுக்குடனே சொல்கிறது அப்படிங்கிறது உண்மைக்கு புறம்பானதாக மாறிடும். அதனால் அது வழக்கின் போக்கு. ஏன்னா நீங்கள் வந்து அந்த நிலத்தை வந்து அவங்க வந்து ஒரு பெரிய அளவிலே வந்து விற்பனை செய்திருக்கிறார்கள். அது வந்து ஏறத்தாழ வந்து அதனுடைய மதிப்பு வந்து 100 கோடி வரைக்கும் பெருமானம் உள்ளதாக மாறும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அது 2 கோடிக்கு கிரயம் பண்ணியிருக்காங்க, பட்டா மாற்றிருக்காங்க. அது ஒரு தனிநபர் வந்து கோவிலுக்கு எழுதி வச்ச சொத்து. அப்போ இதில் வந்து கண்டிப்பாக ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்குது. இல்லை, எப்பொழுதுமே வந்து பத்திரப்பதிவு அலுவலகத்துல எல்லாம் வந்து இது மாதிரி பெரிய சொத்துக்கள், அதுலேயும் பொது சொத்துக்கள், சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்க. ஆமாம். அப்போ முருகன் சொத்து மட்டும் குலநாசம் ஆகாதான்னு கேட்டால், எந்த பொது சொத்தை நீங்கள் கையாடல் செய்தாலும் அது வந்து உங்களுக்கு இயற்கை உங்களை தண்டிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து பொதுமக்கள்கிட்ட இருக்கு. அப்போ இதனுடைய வழக்கினுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது இப்போ கோர்ட்டுடைய விசாரணையில் இருக்கு. இப்போ கடவுள் தண்டிக்கும் அப்படின்னு சொல்றீங்க, பட் கடவுள் டைரக்டா வந்து தண்டிக்க மக்களோட நம்பிக்கை அது. கடவுள் தண்டிப்பார் நான் சொல்லல, மக்களுடைய நம்பிக்கை அது. ஸோ அப்போ வந்து அந்த கடவுளா இங்கே வந்து செயல்படுறது யாருன்னா அரசியல்வாதிகளா? ஆண்டவன்னா என்ன அர்த்தம்? ஆட்சி செய்தவன் அர்த்தம், ஆளுகிறவன்னு ஒரு அர்த்தம் இருக்குது கண்டிப்பாக. அதனால் எல்லா காலகட்டத்திலையுமே அரசு ஆளுகிற அதிகாரத்தின் நிழல் படாமல் எந்த காரியமும் நடக்காது. அதற்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் யார் என்பது வழக்கு விசாரணையில் வரும். சரி, இப்போ வந்து பாலியல் வழக்கில் வந்து பங்கு சந்தை ஆலோசகர் PR சுந்தர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. அதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் ஏற்கனவே விஜய்க்கு எதிராக பல வந்து அதாவது என்ன சொல்வதுன்னா அவருக்கு எதிரான கருத்துக்களை சொன்னார். அவரை பற்றி வந்து மிக மோசமாக விமர்சித்தார், தற்கூரி என்று விமர்சித்தார், தவறான நடவடிக்கை உள்ளவர் என்றெல்லாம் அவரை விமர்சித்திருக்கிறார் என்று ஒரு பழைய வழக்கு ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவரோடு நெருங்கியவர்களிடத்தில் விசாரிக்கிற போது அவருக்கு வந்து லீலா பேலஸுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பங்களா இருக்குது, அதை விலக்கி கேட்டார்கள், தர மறுத்தாங்க. அதன் மூலமாக அவருக்கு சில சுந்தருக்கு இருக்கிறது. ஆமாம், தாவேகாவோட அவருக்கு வந்து முரண்பாடு வந்து அரசியல் முரண்பாடு இருக்குது, தனிப்பட்ட சொத்து முரண்பாடு இருக்குது. அதில் ஏற்பட்ட சிக்கலின் காரணமாக அவர் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது. ஏன்னா கோர்ட்லேயே வந்து அவருக்கான வழக்குக்கான முகாந்திரம் போதுமானதாக இல்லை, அதனால் அவரை கைது செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. ஆமாம், அவரை விடுதலை பண்ணுறாங்கன்னா அந்த கேஸ் அவ்வளோ வீக்காக இருக்குது. அதனால் இது அரசியல் வழக்கு தான். இது வந்து உண்மையாகவே அவர் மீது வந்து பாலியல் குற்றச்சாட்டு இருக்கா, செய்தி வாசிப்பாளர் புகார் கொடுத்தாங்களா, புகார் கொடுக்க வைக்கப்பட்டதா என்று பல சந்தேகங்கள் இருக்குது. அதனால் இதற்கு பின்னணியில் ஒரு அரசியல் இருக்குது அப்படின்னு அவரோட தொடர்பில் இருப்பவர்கள் நமக்கு சொல்கிறாங்க. இல்லை, இப்போ வந்து 5 வயதுலேருந்து 25 பெண்களுக்கு வந்து பாலியல் வன்கொடுமை கொடுத்தா அது உறுதியாகப்பட்டுனா 24 மணி நேரத்தில் தூக்கு தண்டனை கொடுப்பேன்னு சொல்கிறாரு. இது டிவிக்கு அரசு. அப்படி இருக்கும்போது இவங்க மேலே இப்படி பொய்யான ஒரு குற்றச்சாட்டு போடுறது வந்து தப்பு இல்லையா? அது வந்து அரசியலில் தப்பு கிடையாது.
அரசியல் எதுவுமே தப்பு கிடையாது. அதனால் அப்படிலாம் தூக்கு தண்டனைலாம் கொடுக்க முடியாது. அது நீதித்துறை சம்மந்தப்பட்டது. ஒருவர் மேலே வழக்கு தான் போட முடியும். நீதித்துறை தான் ஒருவர் தவறு செய்திருக்கிறாரா இல்லையா என்பதை உறுதி செய்ய முடியும். உறுதி செய்ததற்கு பின்பு தான் தண்டனை தர முடியும். அதனால் மரண தண்டனைலாம் அப்படிலாம் யாரும் தர முடியாது. நினைத்தவொன்னே யாருமே சினிமா ஷூட்டிங் மாதிரிலாம் ஜட்ஜ்மெண்ட் மாதிரிலாம் கிளைமாக்ஸ் மாதிரிலாம் கொடுக்க முடியாது. அதற்கு சட்டம் இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் போய் கோர்ட்டில் போய் குட்டு வாங்கிட்டு வர்றது தாவேக அரசுக்கு ஒரு வழக்கமாக இருக்குது. நீங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பாருங்கள், மார்க்கண்டேயன் எம்எல்ஏலேருந்து அனிதா ராதாகிருஷ்ணன்லேருந்து ஒவ்வொருத்தராக போய் கோர்ட்டில் போய் அவரை சொன்னோன்னே எதுக்கு அவரை அவ்வளோ விரைவாக பிடிக்கிறீங்க, அவர் எங்கேயோ ஓடி போகிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் அது. சார், இவ்வளோ நேரம் நீங்கள் உங்களுடைய பொண்ணான டைமை ஒதுக்கி எங்கள் சேனலுக்காக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.